ஆதி அப்போஸ்தல சபை சுவிசேஷத்திலே ஆணித்தரமாக அடித்தளம் போட்டு கட்டப்பட்டிருந்தபடினாலே 300 வருடத்திற்குள்ளாக அந்த ரோம சாம்ராஜ்யத்தையே மாற்றிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இதனுடைய தாத்பரியம் என்ன? எந்த சபைகளெல்லாம் சுவிசேஷத்திலே ஆணித்தரமாக உறுதியாக திடமாக கட்டப்பட்டவைகளோ அவைகள் எல்லாமே வளரக்கூடிய சபைகளாக, தராதரத்தில் எண்ணிக்கையிலே மட்டுமல்ல, தராதரத்தில் வளரக்கூடிய சபைகளாக காணப்படுகின்றன. அதைவிட எண்ணிக்கையில் வளர்கிறது, தராதரத்தில் வளர்கிறது, அது இரண்டாம் பட்சம். இப்படித்தான் சபைகளை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்திலே வளர்கின்றன. ஏனென்றால் நீங்கள் புறப்பட்டு போய் ஏன் போக வேண்டும்? சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர் உபதேசித்த எல்லாவற்றையும் நாம் அவர்களுக்கு உபதேசித்து கை கொள்ளும்படி உபதேசித்து அவர்களை சீஷராக்குவது அவர் கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை. இப்படித்தான் சுவிசேஷத்தை அறிவித்து தான் சபைகளை ஆரம்பிக்க வேண்டும். ஆடு மாடுகள் வாங்கி கொடுத்தல்ல.